ஹலோ கைஸ், வெல்கம் டு அமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பஸ் கேம் தான் விளாட போகிறோம். நீங்கள் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு தான் நம்ம இப்போ விளாட போகிறோம். பஸ்ஸு இப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ பஸ்ஸை கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு. கைஸ் ரிப்பேர் ஆகிட்டு நம்ம ஒரு கேம் ப்ளே போடலாம். செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட்லாம் இப்போ தான் நான் யூடியூப் சேனல் வச்சுருவேன். எங்கள் அப்பா தான் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருந்தார். ஓகே, இப்போ நம்ம கேமுக்கு போகலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டு வீடியோ முடிப்போம். என் பேர் ரமேஷ். நான் மயிலாப்பூர்ல இருக்கிறேன். நான் 2 வருஷமா ரம்மி விளையாடினேன். அதுக்கப்புறம் ரீசெண்டா 101 ரம்மி விளையாடினேன், பாயிண்ட் ரம்மி. அதுல 1,62,000 ரூபாய் நான் ஜெயிச்சேன். வீட்லயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கைஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லோடிங் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு கேம் ப்ளே போட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லோடிங் ஆகிட்டு கைஸ், ரொம்ப நேரம் ஆகுது கைஸ், வெயிட் பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஆகுது. வந்துருச்சா கைஸ்? எப்படியா வந்துருச்சு. இப்போ போகலாமா? இப்போ போகலாம். கைஸ் முதல்ல இவங்கெல்லாம் ஏற்றிக்கணும். இப்போ நம்ம இந்த ஊருக்கு போகிறப்போ எல்லாரும் ஏடிட்டாக இப்போ சமையல் போக வேண்டியதான். தப்பாக போயிட்டாங்க. அடுத்த செகண்டே தப்பாக போகலாம். சரி வாங்க, திருப்பிட்டு போயிடலாம். தெரியும்னு நினைக்கிறேன்.
வீடியோ போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் மேப் நம்மளுக்கு ஓப்பன் ஆக போகுது. செகண்ட் மேப் ஓப்பன் ஆகுது. நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆடு தெரியாமல் கட் பண்ண மறந்துட்டேன். ஸோ செகண்ட் ஆட் நான் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் கட் பண்ணேன். இனிமேல் நான் ஆடை வந்து கட் பண்ணிடுறேன் கைஸ். ஆக்சுவலாக நான் மொபைலில் தான் விளாட்றேன். நம்ம இந்த கேம் பிளே போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுறோம். ஓகே, அடுத்து வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து எப்படி போகுது அந்த விதம் லைட்டு தோல் வேறு கடுப்பச்சு சொல்லிட்டாங்க. நிறைய கேமிங் தான் போட போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக வந்துட்டோம்.
நெக்ஸ்ட் மேப் வருது கைஸ். இப்போ செகண்ட் மேப் வந்தனால நம்மளுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோடிங் முடிச்சோம் நம்மளுக்கு செகண்ட் மேப் ஃபுல்லாக, அதாவது அது ஃபுல்லாக ஓட்டிட்டு அடுத்த ஒரு மேப் வந்தால் வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் வந்துடும். இதெல்லாம் மேப்பு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தூரமாக போக. நம்ம அடுத்த ரோடு வந்து டிரைவ் டு தப்பா போகிறீங்க. படிப்போம் அப்படின்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நீங்களும் பார்த்து வந்து நம்ம வந்து கிட்ட இதில் வர நிற்கணும். இதெல்லாம் அப்படின்னு நினைப்போம். சிக்னல் வேறு போட்டு சொன்னாங்க. கிரீன் தான் சரி டக்குனு போனால் நம்ம போயிட்டோம். நம்ம அடுத்தது மகாராஷ்டிராவில் உங்களுக்கு பிடிச்ச கேம் கடையில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளுக்கு ஆல்ரெடி 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வந்தால் இன்னொரு 50 சப்ஸ்கிரைபர் வந்தால் 100 சப்ஸ்கிரைபர் ஆகிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே ஆனில் படிச்சுருவாங்க. கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் பண்ணுற ஃபுட்டு அதெல்லாம். அடுத்தது இந்த வீடியோவை யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து அவங்களும் பார்த்து பண்ணுவாங்க. ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன். அது வீடு எனக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்த போய் தெரியாமல்
வந்துச்சு. பட் நம்ம பஸ்ஸுக்கு வந்து 90% தான் அழுக்க இல்லாமல் இருக்குது. 10% அழுக்காயிடுச்சு. गाइस இப்போ நம்ம வந்து லோடிங் ஆயிட்டு அடுத்த மேப் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் கன்ஃபார்மாக நான் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். ஸோ இந்த டிஸ்டர்ப் ஆகுதுன்னா மழை பெய்யுது. நிறைய பேர் ஆக்சுவலாக கேம்னாலே நான் நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்க்குறேன். நிறைய பேர் நான் ஃப்ரீ ஃபயர் தான் போடுறாங்க. ஸோ விளையாடுறதில்ல முன்னாலே எவ்வளோ சிக்னல் காய்ச்சி தான் வந்தோம். நெட்டை மறந்துட்டோம். சொல்லி ஆக்சுவலாக நீங்கள் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணினா ஃபேஸ்லாம் கட்டிடலாம். என்ன ஏதாச்சும் காட்டிச்சா வாய்ஸ் இது ஒன்றும் ஒன்றும் மாறிச்சு வாய்ஸ். என்ஜாய் பண்ண முடியும். गाइस நம்ம இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு गाइस இதோட இந்த வீடியோ முடியுது. யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு